ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பராசக்தி. பராசக்தி வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். சுதா கொங்காரா வந்து இயக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த கதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச கதை தான். அதாவது வந்து இது வந்து தொடராக வந்து கலைஞர் வந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1959லையும் 64லையும் நடந்த ஸ்டோரி. அதாவது மாணவர்களோட போராட்டத்தை வந்து எப்படி வந்து நடத்தியிருக்கிறாங்க, அதாவது ஒரு மொழிக்காக மாணவர்கள் அந்த டயத்தில் வந்து எப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்கிறத வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷுவலாக வந்து சுதா கொங்காரா மேடம் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நமக்கு வந்து 64க்கு அப்படியே நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி காட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, 1959ல் சிவகார்த்திகேயன் காலேஜ் படிக்கிறாரு. அங்கே காலேஜ் படிக்கிற டைமில் மொழிக்கு எதிராக வந்து இப்போ அந்த போராட்டங்களில் வந்து உள்ளே குதிக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம். அப்போ வந்து புறநானூறுன்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தோட தலைவரே வந்து சிவகார்த்திகேயன் தான் இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நண்பர் வந்து ஒருத்தர் இறந்தனால அந்த இயக்கத்தையே அப்படியே விட்டுறாங்க. அந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டு பீப்புளும் இருக்காங்க. அதான் வந்து இப்போ கேரளா, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அந்த புறநானூறு இயக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் அப்படியே 64க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அதர்வா, இவரோட தம்பி காலேஜ் படிக்கிறாரு. அதர்வாவும் இந்த மொழி போரில் வந்து அதாவது வந்து மொழிக்கு எதிராக வந்து அதாவது ஹிந்தியை வந்து திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எகெயின்ஸ்டாக ப்ராட்டஸ்ட்டில் குதிக்கிறாரு. அதுதான் வந்து எங்கே போய் முடியுதுங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. அதுக்காக வந்து உள்ளே கூட வராரு சிவகார்த்திகேயன். இவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணன் தம்பி பாசத்தை வந்து ரொம்ப லைவாகவே நமக்கு காட்டியிருந்தாங்க. அந்த டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காஸ்டியூம், அதே மாதிரியான ஒரு நடிப்பை வந்து ரெண்டு பேருமே கொடுத்துருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஜோடியாக வந்து ஸ்ரீலீலா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். தமிழில் அறிமுகமாகிற முதல் படம். அதாவது வந்து தெலுங்கில் வந்து அவங்களோட நடனத்துக்கு வந்து தமிழ் ஃபேன்ஸ் அவ்வளோ இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய படம் பண்ணுறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படம். ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரியான ஸ்டோரி, அதுவும் 64ல் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நடனமாக இருக்கட்டும், அவங்களோட எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு படத்தில் பார்க்குறப்ப. அடுத்து வந்து மெயினாக சொல்லணுன்னா ரவிமோகன். இந்த படத்தில் ஒரு முழு ரவிமோகனை வந்து பார்க்கலாம். ஏன்னா பேர் மாற்றுறதுக்கு அப்புறம் ஒரு வில்லனாக வந்து அறிமுகமாயிருக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறப்ப ரவிமோகனை பார்க்குறப்ப வந்து இவரை ஹீரோவாக பார்த்துட்டு எப்படா இப்படி வில்லனா நமக்குங்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தான் லீட் பண்ணுவார் ஸ்டோரியவேன்னு சொல்கிற மாதிரி. அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர், பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அவர் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்க்குறப்ப மிரட்டிட்டீங்கன்னா அந்த நடிப்பு வந்து அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஓவரால் கேஸ்டிங். அது இல்லாமல் கூட வந்து சேத்தன் அப்படின்னு வந்து அண்ணாதுரையா நடிச்சிருந்தாரு. அப்படின்னு வந்து நிறையா பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இவங்க தான் வந்து இந்த படத்தை லீட் பண்ணி கொண்டு போகிற ஸ்டோரி கேரக்டர்னு. அடுத்து வந்து மெயினாக வந்து கதையை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா இந்த கதை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். மொழியை வந்துட்டு காதலிக்கிற யாராக இருந்தாலும், அதாவது தமிழ் மொழியை காதலிக்கிற யாராக இருந்தாலும் இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்து அப்படி தான் ஃபீல் ஆனேன். நான் படம் பார்க்குறப்ப பர்சனலாக ஃபீல் ஆனது, ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப இந்த படம் எப்பட்றா ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப் உண்மையிலே கண் கலங்கி நான் வெளியே வந்தேன். அந்த அளவுக்கு நம்மளை அழுகிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. சிவகார்த்திகேயனோட நடிப்பாக இருக்கட்டும், அதர்வாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க அந்த தமிழ்னு சொல்கிறப்ப இதனால தான் நம்ம வந்து இன்னமும் தமிழ் பேசிக்கிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்ன வரைக்குமே வந்து நம்மளால் வந்து ஹிந்தி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைங்கிற மீன்ஸ் நமக்கு தேவைன்னா கற்றுக்கலாம். அது வந்து ஒரு நம்மளுக்கிட்ட வந்து திணிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அந்த டைமில் வந்து அவ்வளோ பேர் அதுக்காக இறந்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே நம்ம லைவாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே போய் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான். இதில் யூஏ சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ அப்படின்லாம் இல்லை. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த கதையை வந்து தெரிஞ்சே ஆகணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வாழ்நாள் பொக்கிஷம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பற்றான ஒரு படமாக சொல்லலாம். அதுவும் அந்த சிவகார்த்திகேயனோட ஒவ்வொரு வசனமும் நம்மளை வந்து நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் தமிழ் மொழியை அழைக்கிறதுக்கு யாரா வர முடியும், சேனை உண்டோ அப்படி இப்படின்னு அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு வசனமும் அவர் பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே வந்து உள்ளே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கோஸ் பம்ப்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்க்க மாட்டோம், இந்த படத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குற சோசியல் மீடியாலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மெயினாக சொல்ல வேண்டியது, நீங்கள் ஒரு தமிழ் நல்லா பேசக்கூடிய, தமிழ் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மற்ற அரசியல் மற்ற எல்லாத்தையும் விட உங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து
நம்ம பேசுகிற தமிழை வந்து இவ்வளோ பேர் அழிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்களா, இது வந்து எதனால் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இன்னமும் என்னால் அந்த இடத்த விட்டு மேலே வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரி. அதை வந்து பயங்கரமாக எடுத்து கொடுத்தது டைரக்டர் மேடம் தான். ஸோ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தமிழ் சினிமாலன்னு தான் சொல்லலாம். ஸ்லோவாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப, இது என்னடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது ஒரு இடத்துல ஃபயர் ஆகும். அந்த ஃபயர் ஆனதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே தீ பரவிக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபயரான படம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களும் போய் பாருங்கள். இதில் மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாஷ் அவரோட 100 மூவி இது வந்து அவருக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். எல்லா பாட்டுமே கேட்கவும் சரி, அந்த ரசிக்கிறதுக்கும் அந்த டைமில் உள்ள ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீனிங்கான பாட்டுகள் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான மியூசிக் கரெக்டாக கொடுத்து எல்லாத்தையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஜிவி பிரகாஷ். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஓவரால் இந்த டீம் வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து இவ்வளோ வந்து நமக்குள்ள ஒரு சாத்தியமாக கொடுக்க முடியும். அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹேராக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்க வண்டி, ஒரு சாதாரண கார்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து கதை வந்து ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்லோவானாலும் நமக்கு காட்டுற அந்த ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப பொக்கிஷமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். என்னடா இவ்வளோ புகழ்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். ஓ இப்படிலாம் இருந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக தமிழராக இருக்க எல்லாருமே போய் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. பொங்கலுக்கு ஐ திங்க் இந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். நன்றி.